இன்றைய காலை பொழுதிலும் கூட இது வானத்தின் வாசல் ஊழியத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இன்றைக்கு அநேகர் மனம் திரும்பாத பட்சத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரட்சிக்கப்படாத அநேக ஜனங்கள் தேசத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குடும்பத்தில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நாம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், நம்முடைய சகோதரர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள், நம்முடைய நண்பர்கள் ரட்சிக்கப்படாமல் இருப்பார்கள். காலம் மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஜனங்களோ ரட்சிப்புக்குள் வராதபடிக்கு அவர்களுடைய மனம் மாறாமல் இன்றைக்கும் அநேக ஜனங்கள் தேவனை அறியாமல் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி பார், நான் உனக்கு பெரிய காரியங்களை செய்வேன், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை உனக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் இன்றைய காலை பொழுதில் வாக்கு கொடுக்கிறார். இன்றைய காலை பொழுதிலும் கூட ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய நல்ல வார்த்தை என்னவென்றால், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். வேதம் இவ்வாறாக சொல்லுகிறது, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். இன்றைக்கு எத்தனை பேர் சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறார்கள்? மனம் மாற்றம் அடைந்து விசுவாசிக்கிற ஜனங்கள் எத்தனை பேர் என்று பார்ப்போமே ஆனால் குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு குடும்பத்துக்குள் கணவன் சுவிசேஷத்தை விசுவாசித்திருப்பான், மனைவி விசுவாசித்திருக்க மாட்டாள், பிள்ளைகள் ரட்சிப்புக்குள் வந்திருக்க மாட்டார்கள். இனி ஒரு குடும்பத்தில் கணவனும் மனைவியும் தேவனை விசுவாசித்திருப்பார்கள், பிள்ளைகள் விசுவாசியாமல் இருப்பார்கள். இப்படி பல தரப்பட்ட கோணத்தில் தான் இன்றைய குடும்பங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே நாங்கள் விசுவாசிப்போம் என்று யோசுவா சொன்னது போல இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள் கரம் உயர்த்தி சொல்ல முடியும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் என்று? குறைவாகத்தான் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், காலம் சமீபமாயிற்று, பரலோக ராஜ்யத்தில் நாம் போகக்கூடிய வேளை நெருங்கிவிட்டது. அதற்கு முன்பாக நாம் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய ஞான ஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் நாம் மாறுவோமே ஆனால் அந்த பரலோக கானானை நாம் சந்திக்க முடியும். இயேசுவானவர் ஊழியத்திற்கு வரும்போது அவர் சொல்லி பிரசங்கித்த இந்த வார்த்தையைத்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று அவர் எங்கு போனாலும் இந்த பிரசங்கத்தை தான் அவர் சொல்லி பிரசங்கித்து கொண்டிருந்தார். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று இன்றைக்கு மனம் திரும்பாமல் அநேக ஜனங்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். அநேக சத்ருவின் பிடிக்குள் அநேகர் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவை சத்ருவினிடத்திலிருந்து விடுதலை பெற முடியாமல் அவன் மனம் மாற்றத்தை திசை திருப்பி கொண்டு போகக்கூடிய அனுபவம் இன்றைக்கு அநேக குடும்பங்களில் காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. நீங்கள் ஒருவர் மனம் திரும்பினால் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் மனம் திரும்ப வேண்டும். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்க வேண்டுமாயின் உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். உங்கள் இருதயம் பரிசுத்தமாக்கப்படும் போது சிந்தனை பரிசுத்தமாக்கப்படும். சிந்தனை பரிசுத்தமாக்கப்படும் போது செயல்கள் பரிசுத்தமாக்கப்படும். நம்முடைய நடக்கைகள் பரிசுத்தமாக்கப்படும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் பரிசுத்தமாக்கப்படும். நம்மை பார்த்து அநேக ஜனங்கள் மனம் திரும்புவார்கள். இந்த மனிதன் சாட்சி உள்ள மனிதனாய், தேவனுக்கு பிரியமுள்ள மனிதனாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறானே, அவனை போல் நாமும் மாற வேண்டும் என்று நினைத்து அநேக ஜனங்கள் மனம் திரும்ப வாய்ப்பு அதிகமாய் உள்ளது. தேவன் சொல்லும்போது சொல்லுகிறார், மனம் திரும்புதலுக்கேற்ற கனியை கொடுக்க வேண்டும். நாம் அநேகருக்கு கொடுக்கக்கூடிய கனி மனம்
திரும்புதலுக்கேற்ற கனிகளாய் இருக்க வேண்டும். ஆவியின் கனி நமக்குள்ளாடி ஊற்றப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியை நமக்குள்ளாடி வெளிப்படுமே ஆனால் அதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் மனம் மாற மாட்டார்கள். இவன் வேதாகமத்தை எடுத்து கொண்டு போகிறான், சபைக்கு செல்லுகிறான், ஜெபிக்கிறான், வேதம் வாசிக்கிறான், ஆனால் அவனிடம் எந்த மனமாற்றமும் காணப்படவில்லையே, மாம்சத்தின் கிரியை தானே வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று அநேகர் சொல்லும்படியாய் நாம் வாழ்ந்துவிடக்கூடாது. நாம் தேவனுக்கு சாட்சி உள்ளவர்களாய் வாழ வேண்டும். நமக்குள்ளாடி ஒரு மனம் திரும்புதலுக்கேற்ற கனி உருவாக வேண்டும். ஆவியின் கனி நமக்குள்ளாடி ஊற்றி கொடுக்கப்பட வேண்டும். அதை தேவனிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நமக்குள்ளாடி ஒரு மனமாற்றம் வரும். நம் குடும்பத்துக்குள்ளாடி ஒரு மனமாற்றம் வரும். நம்மை பார்த்து அநேக ஜனங்கள் மனமாறி தேவனை விசுவாசிப்பார்கள், தேவனை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்வார்கள். மாயான உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கு பார்த்தாலும் பாவம் நிறைந்து காணப்படுகிறது. நடக்கிற இடமெல்லாம் பாவ வழிகளாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேக வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், புருஷர்கள், மனைவிமார்கள் அநேகர் இந்த பாவ வழியைத்தான் தெரிந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். பாவ இச்சைக்குள் விழுந்து கிடக்கிறார்கள். அதிலிருந்து எழும்ப முடியாமல் சத்ருவானவன் கண்ணிக்குள் அகப்படுத்தி அவர்களை சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறான். அநேகரிடத்தில் கேட்கும்போது அநேகர் சொல்லக்கூடிய காரியம், என்னால் இதற்கு மேலே எழும்ப முடியலை, நான் எவ்வளவோ பிரயாசப்படுகிறேன், எனக்குள்ளாடி ஒரு மனமாற்றம் வரலை. தேவனுடைய வார்த்தையை கேட்கும் போது ஏதோ மனமாற்றம் அடைந்தது போல இருக்கிறது, ஆனால் வீட்டுக்குள்ளாடி வரும்போது அந்த மனமாற்றம் எனக்குள்ளாடி வரவில்லை. கோபம் வருகிறது, மாம்சத்தின் கிரியை என்னை அறியாமலேயே வெளிப்படுகிறது என்று அநேகர் சொல்லுவதை கேட்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, நாம் அவ்வாறு இருந்து விடாமல் தேவன் சொன்னது போல காலம் நிறைவேறிற்று, இனி எப்பொழுது காலம் வரும் என்று தெரியாது. நாம் இழந்து போனவைகளை நாம் மீட்டெடுக்க முடியாது. இழந்து போன காலத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இனி இருக்கிற நாள் வரைக்கும் இன்னைக்கு இயேசு நம்ம மத்தியில் வந்தால் நாம் ரட்சிக்கப்பட்டு பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியுமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காலத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு முன்பாக பல பாவ இச்சைகள் இருந்து கொண்டிருக்கிறது. நான் அதுக்குள்ளாடி விழுந்து விடாமல் எனக்குள்ளாடி அந்த மனமாற்றம் வந்துவிடக்கூடாது. அந்த பாவ இச்சைகளை குறித்தோ, ஆசா வாசங்களை குறித்தோ, மேன்மையை குறித்தோ எனக்குள்ளாடி எந்த மனமாற்றமும் வந்துவிடக்கூடாது. ஆண்டவரே, உம்மை மட்டும் பார்க்கக்கூடிய அந்த மனமாற்றம் எனக்குள் வர வேண்டும். இதையெல்லாம் விட்டுவிடக்கூடிய மனமாற்றம் எனக்கு வர வேண்டும். நஷ்டமும் குப்பையுமாய் அதை எண்ணக்கூடிய அளவில் எனக்குள்ளாடி ஒரு மனமாற்றம் வர வேண்டும் என்று எத்தனை பேர் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை பேருக்கும் அந்த அபிஷேகத்தை தேவன் கொடுக்க போகிறார். காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறதுனால நாம் மனம் திரும்பி அவருடைய வார்த்தையை விசுவாசித்து அவருக்குள் நாம் பயணித்து கொள்வோமே ஆனால் அந்த பரலோக கானானை நாம் தரிசிக்க முடியும். ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலும் கூட ஆண்டவரே எங்களுக்கு தந்த நல்ல வார்த்தைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்று எங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தை தந்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசம் உள்ள ஜனங்களாய் எங்களை மாற்றுங்கப்பா. அவிசுவாசம் எங்களுக்குள்ளாடி இருக்குமே ஆனால் அதை எடுத்து மாற்றி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பி உம்முடைய சமூகத்தில் வந்தடையத்தக்கவர்களாய் எங்களை மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஜனங்களையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குள்ளாடி ஒரு மனமாற்றம் சம்பவிக்கட்டும். ஆண்டவரே, அவர்கள் விட வேண்டியவைகளை விட்டு, தீய காரியங்களை விட்டு, பாவ காரியங்களை விட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் மனமாறி ஆண்டவரை உண்மையை பற்றி கொள்ளக்கூடிய ஜனங்களாய் அந்த ஜனங்கள் மாறும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஜனங்களுடைய தேவைகளையும் தேவன் சந்திங்கப்பா. ஆண்டவரே, இந்த மாயான
பாவியான உலகத்தில் வாழக்கூடிய நாட்களில் எங்களுக்கு பல தேவைகள் இருக்கிறது ஆண்டவரே. அந்த தேவைகளை எல்லாம் தேவன் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய கல்வி காரியத்துக்குண்டான தேவைகளை தேவன் சந்திக்கணும். யாரும் கடன் வாங்காதபடிக்கு ஆண்டவரே அவர்களுக்குண்டான வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மன விருப்பத்தின்படியே நிறைவேற்றுங்கப்பா, மன விருப்பத்தின்படியே நிறைவேற்றி கொடுங்க ஆண்டவரே. அப்பா, எங்களுக்குள்ளாடி அந்த மனமாற்றத்தை தேவன் கொடுத்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி தருகிறோம். துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.